நன்றி நன்றி. வருக வருக நாதன் மகரிஷியை வருக, கலைவாணின் மைந்தனை வருக, பிரம்மாவின் தவ புதல்வனை வருக வருக என்று வரவேற்று என்னுடைய சிறிய வரவேற்பை உங்கள் மனமாறி ஏற்றுக்கொண்டு என்னை காண வந்த காரணத்தை அறிய விரும்புகிறேன், வணங்குகிறேன். வாழ்க பல்லாண்டு. அருமையான ஒரு வரவேற்பு. வந்தாரை வரவேற்பதும் வந்தாரை வாழ வைப்பதும் தமிழருடைய மாண்பு. அந்த மாண்புக்கு ஏற்றபடி நல்ல ஒரு வரவேற்பு. இந்த மண்ணையும் என்னையும் வரவேற்ற உன்னை வாழ்த்துவது என் கடமை. இதோ என் வாழ்த்து. மண்ணத்தொட்டு கும்பிட்டு பொட்டு வச்சுக்கம்மா, வெள்ளக்கல்லில் குத்தையும் பட்டு நின்றதம்மா, பொட்டு வச்சுக்கம்மா, வெள்ளக்கல்லில் குத்தையும் பட்டு நின்றதம்மா. தெற்கால ஓடுற யாரும் சந்தங்கள் பாடட்டுமே, வடக்கால ஓடுற வைகையும் வந்து வாழ்த்துக்கள் கூறட்டுமே. சாத்தி நல்ல நேரம் வந்தது, யோகம் வந்தது, மாலையில் சூழ்ந்தம்மா. தொட்டு கும்பிட்டு பொட்டு வச்சுக்கம்மா, வெள்ளக்கல்லு குத்தியும் பட்டு நின்றதம்மா. வெள்ளக்கள்ளி குத்தியும் பட்டு நின்றதம்மா. மான்விழி ஒரு தேர்மொழி நல்ல மகிழ பூகுழலும் பூநிறம் இவ புன்னிறம் இவ சிரிக்க எனக்கு செலரும் ஏல பூவு போல போடு காசிரா படதாளத்தோடு ஆளத்தோடு காசிரா. முட்டுக்கள் இன்னைக்கு பூவாச்சு, சுத்திரம் என்ன நாச்சு, சுத்திர கட்டுரனா பாட்டு, கைகளை கட்டிங்க கட்டி அது பூ அரச சந்தனம் உனக்கு குங்குமம் அழகு வெட்டியே, ஒரு அழகு புத்தக புதிய புத்தகம் சிரிக்கும் தந்தலிலே, ஒரு சந்திரன் வந்தது போல் ஒரு சுந்தரி வந்ததன, ஒரு மந்திரம் செஞ்சது போல் பல மாயங்கள் தந்ததன, ஒரு அரச சந்தனம் உனக்கு குங்குமம் அழகு வெட்டியே, ஒரு அழகு புத்தக புதிய புத்தகம் சிரிக்கும் தந்தலிலே. வாழ்க மகளே வாழ்க. நன்றி நன்றி நன்றி. சகல கலைஞானமும் பெற்று தாங்கள் பல்லாண்டு காலம் வாழ்க வாழ்கவன என்னுடைய மனமாற உங்களை வாழ்த்துகின்று உங்களை பற்றிய விவரங்களை உங்கள் அண்ணன் வாயிலாக தோழியின் வாயிலாக நான் கேட்டறிந்தாலும் உங்கள் வாயிலாக உங்களை பற்றிய ஒரு சில விவரங்களை கேட்கும் என்று வள்ளிநாயகம் கேட்கலாமா? தாராளமாக. ஒரு சின்ன விஷயம், பாட்டுக்கு நாரதர்னு சொல்லுவாங்க. வர வர என்னன்னே தெரியல, ரொம்ப அழகா இருக்கு கேட்கறதுக்கே. ஆமா, முதல்ல வாழ்த்துதல் கொடுத்ததுக்கு மிக்க நன்றி. இந்த வாழ்த்து நன்றி தான். ஆனா இது எங்க அண்ணன் பாடினதை கேட்டு நீங்க வாழ்த்துறீங்கன்னு நினைக்கிறேன். எங்க எந்த அண்ணே? இந்த உள்ள உட்கார்ந்திருக்காங்க அண்ணா அவர்தான். சரி, மகிழ்ச்சி. இந்த பாடலுக்கு வாழ்த்து தெரிவித்தார், அதுவும் நன்றி மகிழ்ச்சி. இருந்தாலும் கதையை பற்றி உங்களை பற்றி முதற்கட்ட விவரமாக இது கேளுங்க. வண்டி வெளி கற்கண்டு மொழி மாதே, வண்டி வெளி கற்கண்டு மொழி மாதே, வண்டி வெளி கற்கண்டு மொழி மாதே, நீ வாழ்ந்திருக்கும் நாடு சொல்வே
கதை பாடலுக்கு நல்ல ஒரு பதில் பாடல். ஆமா. ஜெயின் மட்டும் நாடு தொண்டை நாடு தலைநகரம் மேற்பாடி ஊரு சிற்றூர். ஆனா அதை தவிர்த்து இன்னும் எத்தனை விவரங்கள் இருக்கிறது வள்ளி நாயகம்? அதை தவிர்த்து விவரம் கேட்கணும்னா எனக்கு தெரிஞ்சிருக்கும் தெரியாம இருக்கும். அதெல்லாம் தெரிஞ்சிருக்க தெரியாம இருக்கலாம், தெரிஞ்சுதான் இருக்கணும். இதுக்காக வானத்திலிருந்து யாரும் குதிக்கல. அடிப்படை ஒரு வள்ளியாகவோ ஒரு நாரதராவோ இங்க நிக்கிறதுக்கு இது வேணுங்கிற ஒரு அடிப்படை இருக்குல்ல, இருக்கு. அடிப்படை சார்ந்து கேட்டால் அதுக்கும் இதே அளவு வேகமா தெளிவா பதில் வருமா? இப்ப என்னை பற்றி விவரங்களை கேட்டால் எனக்கு தாராளமாக தெரியும். யாரு எங்க பிறந்தன்றதும் எனக்கு தெரியாது. வள்ளிக்கிழங்கு தோண்டி எடுக்கப்பட்ட பள்ளத்தில் கண்டெடுத்தாங்க. வளர்ப்பு தந்தையார் நம்பி தலைவன், தாயார் நங்கை மோகினி, உடன்பிறவா சகோதரர்கள் மொத்தம் 7 பேர் இருக்காங்கன்ற விவரம் எனக்கு தெரியும். அதையும் தாண்டி படிப்பை பற்றி கேக்குறீங்களா, இதிகாசங்களை பற்றி கேக்குறீங்களா, புராணங்களை பத்தி பேசுறீங்களா? ஏதோ கற்றது கைமளவு கல்லாதது உலகள உண்டாங்க. எனக்கு சில விஷயங்கள் தெரியும், தெரியலன்னு சொல்ல வரல. எல்லாம் தெரிஞ்சவங்க யாரும் கிடையாது, எதுவுமே தெரியாதவங்களே யாரும் கிடையாது. என்னுடைய சிற்றறிவுக்கு எது எட்டுதோ கண்டிப்பாக அதற்கு தகுந்த பதிலை சொல்றேன். சரியாக இருந்தால் மனமு வந்து ஏத்துக்கங்க, தவறாக இருந்துச்சுன்னா எடுத்து சொல்லுங்க, தாராளமா கேட்டுக்கிறேன். பேச்சு நல்ல பேச்சுதான், நல்ல அடக்கமா ஒரு சபையில் இப்படித்தான் பேசணும் அப்படிங்கிற ஒரு தன்மையோடு பேசி இருக்கிறீர்கள், அதெல்லாம் சரிதான். ஆனா இந்த தர்க்க சபை இருக்கு பாத்தீங்களா, நம்ம நிக்கிற அந்த தர்க்கத்துக்கு இதுக்கு மட்டும் எல்லையே கிடையாது. இதத்தான் பேசணும், இதை பேசக்கூடாது அப்படி எந்த கட்டுப்பாடு கிடையாது. பேசுற ஆளுக்கும் கட்டுப்பாடு இல்ல. இங்க ஆண் பெண் பாகுபாடு இருக்கா? இல்ல. இல்ல மூத்தவங்க இளையவங்க கட்டுப்பாடு இருக்கா? இல்ல. இல்ல ஒசரம் குட்டை கட்டுப்பாடு இருக்கா? கிடையாது. அறிவுக்கு திறமைக்கு இங்கே வேலை. ஒருவேளை அப்படி அறிவையும் திறமையும் சோதிக்கும் வகையில் ஒரு சில விவரங்களை பேசலாம், கேட்கலாம். நான் தயாரா இருக்கேன், நீ தயாரா இருக்கியா? நான் தயாரா இருக்கேன். அன்பு பேச்சு, அதாவது அன்பு பேச்சு, ஆதரவு பேச்சு, கொடுக்கல் வாங்கல் பேச்சு, கேலி கிண்டல் பேச்சு, நிந்தனை பேச்சு, பொய் பேச்சு, கவிதை பேச்சு, பல பேச்சு இருக்கு. ஆனா வெட்டி மட்டும் பேச்சு, அதாவது வெட்டி பேசலாம், வெட்டி பேச்சா போக கூடாது. இப்ப நீங்க என்னை பார்த்து கேட்கணும்னு ஆசைப்பட்டீங்க மனிதன், அதான் இந்த இடம் தர்க்க சபை. இந்த தர்க்க சபை எப்படின்னு கேட்டீங்கன்னா சமயோஜிதம் என்பதுதான் முக்கியம். நமக்கு சமயோஜிதம். இவங்க இத பேசுறாங்களா, எதை தொட்டு பேசினா அது பொருந்தும் அப்படின்றது எதிராளி சொல்லக்கூடிய கருத்துக்கு தன்னால் இயன்ற எந்த எதிர்கருத்தை எந்த பதில் கருத்தை கூறலாம்னு அறிவு சிந்திக்குது பாத்தீங்களா, அதுதான் இங்க ரொம்ப முக்கியம். சரி, அதெல்லாம் எடுத்துட்டு போதே மரத்தை வாசித்து பார், மனிதனை பேசிட்டு பாருங்க, தங்கத்தை உரசி பார்க்கணும், நல்ல தமிழை பேசி பார்க்க வேண்டும், மரம் கோடலானால் நூலை பிடிக்க வேண்டும், மரம் கோடலானால் நல்ல நூல்களை படிக்க வேண்டும், சந்தம் இல்லாதவங்க அவைக்க கூடாது, சந்தம் இல்லாதவங்க இது போன்ற சபைக்கு வரக்கூடாதுன்னா சமயம் அறிந்து பேசு. பேசாமல் இருந்தால் அது மனிதனுக்கு ரொம்ப நல்லாவே இருக்கும். ஏன் என்ற கேள்வி கேட்காமல் வாழ்க்கை இருக்கா? ஏன் எதற்கு எப்படின்னு கேள்வி கேட்டதுனால தான் இன்னைக்கு உலகத்திலே பகுத்தறிவு பிறந்திருக்கிறது. ஆனா அதை எப்படி கேட்கணும்? கேளுங்கள் தரப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கண்டடைவீர்கள். நாங்க அதெல்லாம் கேட்கணும் அப்படின்னா இறைவனுடைய அருள் ரொம்ப முக்கியம். ஏன்னா இறைவன்ட்ட கேட்கிறான், நல்ல அருளை கொடு, நல்ல அன்பை கொடு, நல்ல பண்பை கொடு, தா அருளை தா அனிதா அப்படின்னு கேட்டார்கள் இறைவன்ட்ட. இதை கேட்ட உடனே என்ன ஒரு இடைவெளி? மௌனம் தானே. ஏன் அந்த மௌனம் கேக்குற? அந்த மௌனம் இவர் கேட்டது அணியை தா அப்படின்னு கேட்டாரு. ஆமா, நீ எனக்கு தேவை கிடையாது, மாதவா நீ தனியாளு. மாதவாவா? மாதவா இருமா, என்ன மாதவானா இந்த இடத்துல மாதவான பேர் இருக்கு எனக்கு. மாதவன்றது யாரு முதல்ல? மாதவனா அது மகாவிஷ்ணுவை குறிக்கிறது. அப்ப அங்க கண்ணனுக்கு அதை தானே சொல்றேன். ஏன் கண்ணன் பேர் இருக்கு சொல்லு, ஏன் மாதவன் மதுசூதனன் பேர் இருக்குன்னு சொல்லு, இல்ல கிருஷ்ணர் பேர் இருக்குன்னு சொல்லு. ஏன் இத்தனை பேர் உனக்கு மாதவன்ற பேர் தான் உனக்கு ரொம்ப இது கிடைச்சதா? பாருங்க, இதெல்லாம் வந்து பேசவே கூடாது. ஏன்னா மாதவன் ஜெயம், மாதவன் வெற்றி, வன்மத்தை தீத்துக்கிற அன்னிதான்ற வார்த்தையை பயன்படுத்துறதுக்கு எப்படியாச்சும் இந்த ஆளு பேரை சொல்லணுமேனு வன்மத்தை தீத்துக்கிற. நீங்க நாரதர் மகரிஷி இந்த நீ ரொம்ப நல்ல மனுஷன், உனக்கு இவ்வளவு நேரம் வராத மாதவன்ற வார்த்தை இப்ப வருதுன்னா காரணம் என்ன? எங்க ஆளு இதுக்கு பேச்சே சமயோஜி. இப்ப நீ சொன்ன பாத்தியா சமயோஜித பேச்சுன்னு, இதுக்கு பேர் தான். ஒருத்தர் சொல்லிட்டாரா நம்ம திருப்பி சொல்லி ஆகணுமே, ஏதாச்சும் இடத்துல பொருத்தணுமே. இப்ப நான் பொருத்தினேன் பாத்தியா, ஏன் அனிதானே கண்ணபரமாத்த மாட்ட போய் 2 பேரும் கேக்குறாங்க, ஐயா எங்க 2 பேருக்கு சண்டைன்னு வந்துருச்சு, பாண்டவருக்கு உறவு இருக்கா சண்டைன்னு வந்துருச்சு, நீ யாரு பக்கம் இருக்க கேக்குறா. ஏப்பா நீங்க 2 பேருமே மாப்பிள்ளை தான், ஒருத்தன் கண்ணுல வெண்ணையும் இன்னொருத்தன் கண்ணுல சுண்ணாம்பையும் என்னால தர முடியாது, 2 இதா பிரிச்சுக்கிறேன். ஒண்ணு ஆயுதம் ஏந்தாமல் ஆயுதமே ஏந்த மாட்டேன், நான் ஒரு பக்கம் இருப்பேன் சத்தியம். ஆனா இன்னொரு பக்கம் என்னுடைய 2 அக்கரோடி படை கொண்ட அணி ஒரு பக்கம். இதுல 2ல எது வேணும் கேட்ட பொழுது தருமர் அர்ஜுனை எதை தேர்ந்தெடுத்தார்கள்? அவர் தர்மன் கேட்டது எனக்கு உன்னுடைய அணி தேவை கிடையாது, மனுஷங்க படைன்னு சொல்ல வந்து உன்னுடைய அணி என்பது எனக்கு தேவை கிடையாது கிருஷ்ணா, நீ இருந்தால் எனக்கு ஜெயம், ஆயுதமே ஏந்தாலும் பரவாயில்ல, நீ இருந்தால் எனக்கு ஜெயம் நிச்சயம், அதனால ஜெயமாதவா நீயே என்னோட வந்துருந்தாரு. யாரு? அர்ஜுன். போதும்தா, ஏற்கனவே மாதவன் சொல்லிட்ட, ஜெயமாதவன் சொல்லி ஆகணுமா? இதுக்கு பேர் தான் வன்ம கூட்டல்னு பேரு. வன்ம தலைக்கு ஏறிக்கிட்டே போகுது. சரி, அப்ப ஆயுதம் ஏந்தாலும் கூட பரவாயில்லப்பா, நீ எனக்கு துணையாக இருந்தால் போதும்,
அப்படின்னு தர்மன் கேட்கிறார். ஆனா துரியோதனன் என்ன சொல்றேன், ஐயா ஆயுதம் இல்லட்னா நீ எந்த இதுக்கும் பிரயோஜனம் இல்ல. சக்கராயுதம் இருந்தாச்சும் ஒரு 4 பேரை வெட்டுவ, தலையை சீவுவ, எனக்கு வெற்றி கிடைக்கும். நீ ஆயுதம் இல்லை இருந்தாம நீ சும்மா என் பக்கம் இருந்து என்ன பண்ண, நீ எனக்கு வேணாம், அணிதா உன்னுடைய அணியை 2 அக்கரோனி அடியை எனக்கு தா அப்படின்னு கேட்டார். ஏன் வன்ம கூட்டம் நாங்க அமைக்கணும்ல. அப்ப அணியை தா என்று கேட்டதாலதான் அவன் அணியை கேட்டான், அது அவனுக்கு தோல்வியை கொடுத்தது. இவன் கண்ணனை கேட்டான், அது அவனுக்கு வெற்றியை கொடுத்தது. ஒரு சின்ன விஷயம் மட்டும் பதிவு பண்ணணுன்ற ஆசைப்படுறேன், உங்களுக்கு தெரியாதது இல்ல. அவன் அணியை கேட்டான், இவன் வந்து கிருஷ்ணா நீ என்னோட வந்துரு அப்படின்னு கேட்கிறாரு. சும்மாலாம் வர சொல்லல. இதுல தர்மன் புத்திசாலியா அர்ஜுனன் அதான் மன்னிச்சுக்கங்க, துரியோதனன் புத்திசாலியா அர்ஜுனன் புத்திசாலியா? போன இடத்துல தர்மன் தானே போனாரு, இல்ல அர்ஜுனன்? தர்மன் தான் போறாரு, ஏன்னா மூத்தவனே அவன் தானே. அப்ப யார் அந்த படையின் தலைவனும் அவர்கள் தானே செல்ல வேண்டும். அதான் தர்மன் புத்திசாலியா துரியோதனன் புத்திசாலியா? எல்லாரும் நினைப்பாங்க துரியோதனே கிருஷ்ண பரமாத்மா வேணாம், 7 அக்ரோனி படைகள், அந்த படைகளை எனக்கு கொடுன்னு கேட்டவன் துரியோதனன். துரியோதனன் தான் 7 அக்ரோனி இருந்தது பாண்டவர்கிட்ட. ஆமா, கண்ணன் கேட்ட 2 அக்ரோனி படைகள், மொத்தம் 11 வருதா? எத்தனை? 9 தானே? எப்படிமா 9? 7 அக்ரோனி பாண்டவர்களுக்கு, 11 அக்ரோனி துரியோதனனுக்கு கிடைத்தது. இவங்கள்ட்ட இருந்த ஏற்கனவே 9 இருந்துச்சு, கண்ணனுடைய 2 வாங்கினதால 11 அக்ரோனியா மாறி. இங்க இருந்ததுதான் 11 அக்ரோனி. இப்ப நான் என்ன கேட்க வர்றேன், ஏன் தர்மனாகப்பட்டவன் கிருஷ்ணா நீ என் கூட இருந்தா போதும் எனக்கு வெற்றி நிச்சயம்னு ஏன் கேட்டாரு? இதுக்கு பெரிய ஒரு புத்திசாலித்தனமே ஒண்ணு உண்டுங்க. ஏன்னா தர்மன் கிருஷ்ண பரமாத்மா பார்த்து நீ என் கூட இருந்தா போதும் வெற்றி நிச்சயம் சொல்றது காரணம் என்ன தெரியுமா? கிருஷ்ண பரமாத்மனுடைய விரல்ல என்ன இருக்கும்னா சக்கரம். அந்த சக்கரத்திற்கு பெயர் பாஞ்சசல்யம் என்று சொல்லக்கூடியது. சங்கு இருக்கு, சக்கரமும் இருக்கு. சுதர்சனம்ன்றது சக்கரத்தோட பேரு, சக்கரம் பாஞ்சசல்யம்ன்ற சங்கு. ஆமா, இந்த சக்கரமும் சங்கு இல்லனா கிருஷ்ண பரமாத்மாவே கிடையாது. அப்ப அது ரெண்டும் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக பாண்டவர்களுக்கு வெற்றி நிச்சயம் அப்படின்றது தர்மனுக்கு தெரியும். இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். இருக்கட்டும், இருந்தாலும் ரெண்டையுமே பயன்படுத்த மாட்டேன்னு சொன்னார் கண்ண பரமாத்மா. ஐயா பயன்படுத்தினாரு. இப்ப சங்கை பயன்படுத்தினார். எங்க? ஏன்னா அஸ்வத்தாமன் இறந்து விட்டால் அது ஒரு யானைன்னு சொல்றாரு. யாரு? தருமன் போய் துரோணர்கிட்ட சொல்றாரு. ஏன்னா அஸ்வத்தாமனுக்கு சாவே கிடையாது, அவன் 7 சிரஞ்சீவிகள் ஒருத்தன், அவன் சாவானா? இப்ப கலியுகம் முடியும் அப்போ இருக்கான்னு அர்த்தம். அப்படிங்கிற பொழுது வேற யாரு சொன்னா நம்ப மாட்டார் துரோணர். தருமா நீ போய் சொல்லு அப்படிங்கும் பொழுது, எப்ப நான் எப்படி போய் சொல்லுவேன், நான் பொய் சொல்ல மாட்டேன்னு தருமன். தருமா நீ பொய் சொல்ல வேணாப்பா, அந்த இருக்கா பாரு துச்சாதனே, அந்த துச்சாதனுடைய பட்டத்து யானை பேரு அஸ்வத்தாமா. அந்த அஸ்வத்தாமன்ற யானையை கொள்ளு, கொண்டுட்டேன் பீமே, இப்ப போய் சொல்லு அஸ்வத்தாமன்ற யானை செத்தது உண்மைதானே, அஸ்வத்தாமன்ற யானை இறந்துச்சு போய் சொல்லிட்டு வா எப்படின்னு சொன்ன உடனே தருமன் போறாரு. ஐயா அஸ்வத்தாமன் இறந்து விட்டான், யானை அது ஒரு யானை சொல்லும் பொழுது கண்ணன் என்ன பண்ணாரு, அவருடைய அந்த சங்கை எடுத்து ஊத ஆரம்பிச்சிட்டார். அப்ப அது ஒரு யானைன்னு சொன்னது அவர் காதலை விழவில்லை, அஸ்வத்தாமன் இறந்து விட்டான்ற வார்த்தை மட்டும்தான் அவர் காதல் விழுந்துச்சு. வேற யாரு சொல்லியிருந்தா நம்பி இருக்க மாட்டாரு. ஆனா சொன்னது யாரு? தருமனே சொல்றான்னா அப்ப கண்டிப்பா இது நடந்திருக்கும் என்று நினைத்தார். இறந்தார் துரோணாச்சாரியார். ஒவ்வொரு நாளும் போர் தொடங்கும் போது சங்கு ஊதப்படணும். அந்த சங்கு ஊதினதற்கு பிறகுதான் போர் தொடங்கும். இப்ப பாண்டவர்கள் கௌரவர்கள் பக்கம் தினமும் சங்கு ஊதுறது யார் அப்படின்ற ஒண்ணு இருக்கு, சகுனி கூட ஊதுறா அப்படின்றாங்க. ஆனா இதே பாண்டவர்கள் பக்கம் அந்த சங்கை ஊதினவனை கிருஷ்ண பரமாத்மா தான் அப்படின்னு சொல்லப்படுது இந்த கதை. இதுலயும் நீங்க சொன்னது அஸ்வத்தாமன் சொன்னீங்கல்ல, சிரஞ்சீவினாலே சாகாத வரத்தை பெற்றவன். ஆனா சாகாத வரத்தை பெற்றாலும் அனுதினமும் செத்து பிழைச்சுக்கிட்டு இருக்கான். ஏன்னா நெற்றியில ஒரு காயம், அந்த காயத்துல எந்த நேரம் பாத்தீங்கன்னா குருதி ரத்தம் வழிஞ்சுக்கிட்டே இருக்கும். இந்த சாபம் அவனுக்கு யாரு கொடுத்தா அப்படின்ற விஷயம் உங்களுக்கு நல்லா தெரிஞ்சது. பாண்டவம் வம்சத்தை அழிக்கிறன்ற பேர்ல பாண்டவர்களை தான் கொல்றோம்னு நினைச்சு பாசறைக்கு போன 5 பேர் தூங்குனாங்க. தூங்குன 5 பேர் பாண்டவர்கள் நினைச்சு இளம் பாண்டவர்கள் பிரதிபந்தியன், சுதசோமன், சுதானிகன், சுருதகர்மா, சுகிருதசேனன் என்று சொல்லக்கூடிய இந்த 5 பேருமே அகால மரணம் பண்ணி கொண்டுட்டான். அப்ப அவன் செய்த தவறுக்காக கொடுக்கப்பட்ட தண்டனை, அந்த தண்டனையின் காரணமாகவே என்னதான் சாகாம இருந்தாலும் தினம் செத்து உயிர் போகக்கூடிய காயத்தையும் வலியையும் அவர் உணர்கிறான் என்ற அர்த்தம் கிடைக்குதா இல்லையா? மகாபாரதம் முதல்ல நடந்ததா ராமாயணம் முதல்ல நடந்ததா? ராமாயணம் தாமா. யுகங்கள் மொத்தம் எத்தனை? மொத்தம் 4 யுகம் உண்டு. திரேதாயுகம், துவாபர யுகம், கலியுகம். இப்ப என்னன்னு உங்கள்ட்ட நான் கேள்வி கேட்க முடியாது, நீங்க எல்லா யுகத்திலுமே இருக்கக்கூடியவர். இருந்தாலும் நீங்க தான் சொன்னீங்க இது வந்து வழக்காடு மன்றம் 2 பேரும் பேசக்கூடியது. வாதி பிரதிவாதி. நான் மட்டும்தான் பேசணும், நான் ஒரு 1/2 மணி நேரம் பேசுவேன், நீ வாய் பார்த்துக்கிட்டு நில்லு. நீ ஒரு 3/4 மணி நேரம் பேசுறேன், நான் வாய் பாட்டு நிக்க, அது தர்க்கம் கிடையாது. வாதி பிரதிவாதி. என்னுடைய கருத்தில் தவறு இருந்தா தாராளமா நீ சுட்டி காட்டலாம். பெண்ணால் உருவானது மகாபாரதம் இல்ல ராமாயணம். ஏன்னா பின்னால பாஞ்சாலிப்பட்ட சபதத்தினாலேயும் மகாபாரதம் உருவாச்சு, அது ஒரு விஷயம். ஆனா ராவணன் பெண்ணை கவர்ந்ததாலதான்
ராமாயண கதையை உருவானது. பாஞ்சாலி சபதம் போட்டான்னா எல்லாத்தையும் வித்ததுக்கு அப்புறம் மண்ணெல்லாம் வித்ததுக்கு அப்புறம் தானே சபதம் போடுறா, அதுக்கப்புறம் நடந்தது தானே. அதனால ராமாயணமும் பாதிக்கு அப்புறம் தானே பண்ணால. அது வரைக்கும் இளம்பர அதாவது பாலகாண்டம் முடிஞ்சிருச்சு, அயோத்தியா காண்டம் முடிஞ்சிருச்சு. அதன் பிறகுதான் பெண்ணை கவர்ந்து கொண்டு ஆரண்ய காண்டம் வருது. அப்படிங்கிற பொழுது அப்ப 4 காண்டத்துக்கு பிறகுதான் சீதையை கவர்ந்துகிட்டே போறேன். இங்கேயும் பாதி முடிஞ்சிருச்சு. ஆனால் கதையினுடைய திருப்பு முனை எங்க ஆரம்பிக்குதுன்னா சீதையை கவர்ந்த பிறகு. அப்படி பார்த்தா பின்னால் உருவானது ராமாயணம். இப்ப உங்க பாட்டே மகாவிஷ்ணு எத்தனை அவதாரம் எடுத்தாங்க? எத்தனை அவதாரம் எடுத்திருக்காரு கேக்குறியா? மொத்தம் எத்தனை அவதாரம் கேக்குறியா? அவதாரம் எடுத்திருக்காங்கன்னு கேக்குறேன். மொத்தம் 9 அவதாரம் எடுத்திருக்காரு. என்ன அவதாரம்? மச்சம், கூர்மம், வராகம், வாமனம், நரசிம்மம், பரசுராம, ராம, பலராம, கண்ணன், கல்கி. இந்த பலராமர் அவதாரம் என்பது பலராமன் யாரோட பிறந்தாரு? கிருஷ்ணனோட உடன் பிறந்தார். கண்ணனுடைய அண்ணன். உடன் பிறக்கல, ஆனா அண்ணன். இதுல ஒரு சின்ன சர்ச்சை மட்டும். என்ன சர்ச்சை? ஒரு பதிவுனே வச்சுக்கலாம். மச்சா, கூர்மா, வராக, வாமனா, நரசிம்மா, பரசுராம, ராம, பலராமன் தான் வருது. இந்த பலராமன் என்பவன் கிருஷ்ணனுடைய அண்ணன். அதாவது வசுதேவருக்கு 2 மனைவி, ஒன்னு தேவகி, இன்னொன்னு ரோஹிணி. இந்த ரோஹிணிக்கு பிறந்த பிள்ளைதான் பலராமரும் சுபத்ரா என்று சொல்லக்கூடிய பெண்ணுமே. இதுல என்னன்னு கேட்டீங்கன்னா, முதல்ல அந்த பலராமர் உதித்தது தேவகியினுடைய வயிற்றுல. தேவகியினுடைய வயிற்றில் உதித்த அந்த குழந்தைய எங்க கம்சன் கொண்டாலும் கொண்டுருவானேன்னு சொல்லி அந்த வளர்ந்த அந்த குழந்தை அந்த கருவை எடுத்து ரோகிணி கருவுல சுமத்துறாங்க. அப்ப பிறக்க வேண்டியதே தேவகியினுடைய வயிற்றுல தான் பலராமர். ஆனா எங்க அதாவது பாருங்க, இன்னைக்கு பாருங்க இந்த டெஸ்ட் பேபி அப்படின்ற ஒன்று கொண்டு வர்றாங்கல்ல, இதெல்லாம் அப்பயே மகாபாரத காலத்துல வந்துருச்சு அப்படின்றதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு. அருவி மாத்தி வச்சு ரோகிணிக்கு பலராமரை பிறக்க வச்சிருக்காச்சு. ஆனால் அங்கே கோகுலத்திலே பிறக்கிறாள் அந்த யசோதரிக்கு பிறந்த பெண் குழந்தை கொண்டு வந்து இங்கே வச்சாச்சு. யாரு? கம்சனுடைய சிறைச்சாலை வச்சாச்சு. அப்ப கம்சன் வர்றேன் வந்து பார்த்தா பொம்பளை பிள்ளை. ஏப்பா பொம்பளை பிள்ளையாப்பா உன்னை கொல்ல போகுது, விட்டுருப்பா சொன்னாலும் இந்த பெண்ணும் ஒரு நாள் எனக்கு எதிரியாவாள். இவளெல்லாம் பொம்பளை பிள்ளைன்னு விட்டு வைக்க கூடாது, இவெல்லாம் விஷம். யார சொல்றீங்க? யார சொல்லு? கம்சன் சொல்றாமா பொம்பளை பிள்ளைன்னு விட்டு வைக்க கூடாது, விஷமா? உண்மைதானே? என்ன விஷம் பாக்குற பார்வையே சரியில்லை, அங்க முழுக்க விஷம். யாரு? கம்சன் தானே? இல்ல இங்கதான் இங்கதான் என்ன சொல்லலாமா? கதையில கம்சன் சொல்றேன் பொம்பளை பிள்ளைய பார்த்து, இதுவும் ஒரு நாள் எனக்கு எதிரியாகனா இதையெல்லாம் இன்னையோட முடிச்சு விட்டோம்னா நம்ம சந்தோஷமா மகிழ்ச்சியா வாழ்ந்துடலாம். வாய்ப்பே இல்ல, தொடர்ந்துகிட்டே இருக்கும். கதை உனக்கு வேணுமா? வேணாமா? வேணும். நீ ஆனா உன்ன கதைக்குள்ள பூந்துகிட்டு இருக்கா? சொல்லுங்க. என்று எண்ணம் கொண்ட கம்சன் ஓங்கி அடிக்கிறான் பாறையில அந்த பெண்ணை, அந்த பெண் குழந்தையை. அந்த பெண் குழந்தை இறக்காமல் வானத்திலே பறந்து சென்று, கம்சா உன்னை கொல்ல வந்தது நான் கிடையாதுடா, அவன் கோகுலத்தை வளர்றான், முடிஞ்சா நீ அவரை கொன்னுக்க என்று சொல்லிவிட்டு பறந்ததா. ஆகாசத்திலே பறந்து சென்ற அந்த வாணியே இன்னைக்கு வடநாட்டில அதிகமாக ஆகாசவாணி அப்படிங்கிற தெய்வமாக உருவானது. அப்ப இவன் நினைச்சது அந்த பெண் குழந்தை தான் தன்னை அழிக்க வந்தாண்டு. ஆனா அழிக்க வந்த கண்ண பரமாத்மா அந்த ஆற்றை கடந்து கோகுலத்திலே வளர்க்கப்பட்டார். அதான் ரொம்ப முக்கியமான விஷயம். ஏங்க, சிறைச்சாலை திறந்து போய் இன்னொரு இடத்துல குழந்தையை வைக்க தெரியுது. அந்த சிறைச்சாலையில இருந்து தாயின் தகப்பனையும் காப்பாற்ற முடியாதா கண்ண பரமாத்மானால? அவரவர் செய்த பாவத்திற்கு அவரவர் தான் தண்டனை அனுபவிக்க வேண்டும். சரி, இப்ப ராமனாக, அதாவது மச்சம் என்பது மீனாக அவதாரம். சோமவாசுரனை கொல்வதற்காக கூர்மம்ன்றது அது தேவர்களும் அசுரனும் பார்க்கடலை கடைந்த பொழுது ஆதாரம் அச்சு கொடுப்பதற்காக எடுத்தது அந்த கூர்ம அவதாரம். கூர்மம்னா முதல்ல என்னங்க? ஆமைன்னு அர்த்தம். வராகம்ன்றது? வராகம்னா பண்டின்னு அர்த்தம். இரணியா சொன்ற அசுரே அந்த பூமி தாய் பாதாளத்தில் அமிழ்த்திய பொழுது தன் கொம்புகளால் மீட்டு எடுத்துவதற்காக எடுத்த வராகம் என்ற பண்டியாக. யுகங்களே 4 யுகம் தான். இந்த 4 யுகத்திலேயும் மொத்தம் 9 அவதாரம் எடுத்தாச்சு. 10வது அவதாரம் கல்கி என்று சொல்லக்கூடிய இந்த கலியுகத்தில் எங்கே அநீதி உயர்கிறதோ அந்த அநீதியை அழிப்பதற்காக மகாவிஷ்ணு எடுக்க போறாருன்னு அர்த்தம். அப்ப இந்த கலியுகத்துல கல்கி அவதாரம் தானே, மற்ற அவதாரங்கள் கிடையாது இல்ல? இந்த 3 யுகத்துல எத்தனை அவதாரம் எடுத்திருக்காரு? எப்படிமா? இந்த 3 யுகம், கிரேதாகம், திரேதாகம், துவாபர யுகத்துல மகாவிஷ்ணு எத்தனை அவதாரம் எடுத்திருக்காங்க? ஒரு மச்சம் என்றால் மீன், மச்சம், கூர்மா, வராகம், வாமனம், நரசிம்மா, இது எல்லாமே எடுத்தது கிரேதாயுகத்திலே. ஆனா திரேதாயுகம் ராமாயண கதையிலே ராமனா அவதாரம் எடுத்த அவரு அதே சமயத்துல இன்னொரு ராமன் வர்றாரு. ராமா நீ மிதிலில உடைச்சியடா வில்லு, பின்னாகம்ன்ற சிவதனுசு அது ஏற்கனவே பழுதுபட்டது, நீ அதை உடைச்சது பெரிய விஷயம் இல்ல, எங்க இந்த வில்ல உடைச்சு காட்டுறார் என்று சொன்னார். சொன்னது யாரு? பரசுராமன். அந்த பரசுராமன் அவதாரம் எடுத்தது திரேதாயுகத்துலதான். ஆக திரேதாயுகத்திலே மட்டும் ராமனாகவும் பரசுராமனாகவும், அடுத்த துவாபர யுகத்துல பலராமனாகவும் கண்ணனாகவும், இந்த கலியுகத்திலே கல்கியாக அவதாரம் எடுத்தார். இதுல மனிதனாகவே எடுத்த அவதாரம் மொத்தம் எத்தனை? மனிதனாகவே முழுக்க முழுக்க மனிதனாகவே ராமன் மட்டும்தான். ஏன் கண்ண பரமாத்மா? கண்ணன் கடவுளாக காட்சி தந்திருக்கிறாரு. எப்படி சொல்ற? மனிதனாக அவதாரம் எடுத்து எந்த இடத்துலயும் தான் ஒரு கடவுள்னு ராமன் காட்டவே கிடையாது. சரி. ஆனா கிருஷ்ண பரமாத்மா மனிதனாக பிறந்தாலும் தான் ஒரு
கடவுள் அப்படின்றத நிறைய இடங்களில் காமிச்சிருக்காங்க. பூதை பாலை குடிக்கிற மாதிரி குடிச்சு உசுர குடிச்சதா இருக்கட்டும், இல்ல காளிகன்ற பாம்பு மேல நர்த்தனம் ஆடுகிறதாக இருக்கட்டும், இல்ல மலையை தூக்கி தான் சுண்டு வரல காட்டினதா இருக்கட்டும், 8 நாட்கள் பிடிச்சது. இப்படி நீ சொன்ன மாதிரி எத்தனையோ தெய்வ சக்தியை பயன்படுத்தினார். ஆனா ராமர் தன்னுடைய அஸ்திரத்தின் சக்தியை பயன்படுத்தினார தவிர்த்து அவர் தெய்வ சக்தியை ஒருபோதும் பயன்படுத்தல. ராமன் மனித அவதாரம் தானே. ஆமா. மனிதனாக பிறந்தால் பிறப்பு என்றால் இறப்பு ஒரு நாள் உண்டு. அந்த ராமனுக்கு இறப்பு என்பது ஒண்ணு இருந்துச்சா? தற்கொலை பண்ணிக்கிட்டாரு கடைசி காலத்துல. ஏன்னா யமன் சொல்றேன், ஐயா நீ வந்த அவதாரம் நோக்கம் முடிஞ்சிருச்சு, உன் அவதாரத்தை முடிச்சு மேலோகத்து வாப்பான்னு சொல்லு. ராமன் சொல்றார், என்னது நான் தெய்வ பிறவியா, ஏன் அவதாரத்தை நான் முடிக்கணுமா, எப்படி முடிக்கணும் தெரியல. இறுதியிலே தன் அரண்மனையில் அருகிலே ஓடிய சரையுண்ட நதியிலே மூழ்கி தன் உயிரை மாய்த்துக் கொண்டாராம் ராமர். அப்ப கடைசி காலத்துல அவர் இறந்தார் தற்கொலை செய்து. சரி, கண்ணன் எப்படி இறந்தாரு? ஏங்க அததான் என்னங்க, கண்ணன் ராமர் இறந்தாரு நதியில் மூழ்கி தற்கொலை செய்து. மனிதனாக அவதாரம் எடுத்தாரு, அதனால ராமனுக்கு கண்டிப்பா இறப்பு என்பது ஒண்ணு இருந்துச்சு. கடவுளாக அவதாரம் செஞ்ச கிருஷ்ண பரமாத்மாவே இறந்தாரு, அதுதான் எப்படி அப்படின்றது. அவர் இறந்தது கொலை செய்யப்பட்டு, இவர் தற்கொலை, அவர் செய்யப்பட்டது கொலை. கொலையோ தற்கொலையோ ரெண்டுமே இறப்பு ஒண்ணுதான். என்ன, தற்கொலை என்பது தன் உடலை தானே வருத்திக் கொள்வது, கொலை என்பது மற்றவர்களால் நடத்தக்கூடியது. வேடனுடைய அம்பான் அடிபட்டு இறந்தார் கண்ண பரமாத்மா. ஏன்னா மகாபாரதத்துல எல்லா கதைகளையும் முடிந்து கடைசி காலத்துல போய் ஒரு காட்டுக்குள்ள ஒரு மரத்தின் அடியில ஓய்வு எடுத்து அப்படி காலை ஆடிக்கிட்டே இருக்கும் பொழுது ஏதோ ஒரு மிருகம் என்று ஒருவன் நினைத்தான். அவர் பாதைக்கு பார்த்து ஒரு மாண்டான் அங்கே ஆடிக்கொண்டிருக்கிற நினைச்ச வேடன் அடிச்சு அம்ப இறந்தார் கண்ண பரமாத்மா. இப்ப ஒரு சின்ன சந்தேகம், என்ன, கட்ட விரல தொலைச்சதுமே உயிர் போயிருமா? எப்படிமா கட்ட விரல தொலைச்சா உயிர் போயிருமா? காலை வெட்டினாவே உயிர் போறது சிரமம். காலு வெட்டுறதுக்கு சொல்ல வரல, விரல் தானே போச்சு இங்க. ஆமாமா, காலை வெட்டினா உயிர் போகாது, கட்ட விரல வெட்டினா அப்படி உயிர் போகும். ஏங்க ஏகலைவன் என்று சொல்லக்கூடிய ஒருத்தர் துரோணாச்சாரியார் கட்ட விரல குடுறான்னு கேட்டாரு, அதனால ஒண்ணு உயிர் ஒண்ணு போகல போச்சு, போகல. ஆனா இங்க உயிர் போச்சே. எப்ப அப்படி வரியா? சரி, ஒரு நீங்க கேக்குற நியாயம் என்ன? ஒருவேளை அவர் வயிற்றுல குத்தி, ஒரு நெஞ்சில குத்தி, ஒரு கழுத்துல குத்தி செத்தா கூட அவர் இறந்தது நியாயமா ஒத்துக்கலாம். ஏன்னா அப்படி பட்டா உயிர் போகும். ஆனா கண்ண பரமாத்மாவுடைய கட்டவரில் பட்டு எப்படி உயிர் போகுதுன்னு நீங்க கேக்குறீங்களா? சரி பாடுறேன். ராமர் அவதாரம் எடுத்தாருல, யார கொல்றதுக்காக? ராவணேஸ்வரனை அழிப்பதற்காக. சரி, அது அப்புறம். ஆனா அதுக்கு முன்னாடியே நிறைய பேரை ராமர் வதம் பண்ணார். ஆமா, தாடகைன்னு ஒரு மிகப்பெரிய அரக்கி. தாடகை இங்க ராமனா கண்ணனா? கண்ணன் தானே. ராமனை தான் கேக்குறேன். ராமன் தானே ராவணன் அழிச்சது. நான் ராவணனை தான் கேக்குறேன். ராவணனை அழித்த ராமர் ராவணனுக்கு முன்னாடியே அழிச்சார்ல. ஆமா, தாடகை என்று அரக்கி அழிச்சார்ல. மாரிசன் என்று சொல்லக்கூடிய மாயமானாக வர அவனையும் கொன்னாரு. அவன் தம்பி சுபாகுவையும் கொன்னாரு. கபந்தனை கொன்னாரு. துந்துபி என்று சொல்லக்கூடிய அரக்கனை கொன்னாரு. மாயாவி என்று சொல்லக்கூடிய அரக்கனை கொன்னாங்க. இது வந்து மகாபாரதத்துல நடந்தது. துந்துபியும் மாயாவியும் ஒன்னது ராமரா? கிருஷ்ண அவதாரத்துல. எப்படிமா ரெண்டையும் சேர்த்துக்கிட்டே இருக்கேன்னு குழப்பது தானே உங்களுக்கு? சரி, இப்ப இவர்களை கொன்னது கூட ஒரு அசுரன் விட்டுருவோமே. சரி, ராவணனை கொன்னத அவதாரம் எடுத்தார். ஏன் ரெண்டையும் கலக்கிறேன் தெரியுமா? இந்த ரெண்டு கதைக்கும் கிருஷ்ண பரமாத்மா இறந்ததுக்கு சம்பந்தம். அந்த தொடர்ச்சி அப்புறம் கொடுத்துடலாம், முதல்ல இந்த விஷயத்தை முடிப்போம். இப்ப ராவணனை அழிப்பதுதான் ராமருடைய அவதார நோக்கம் தானே. ஆனா அப்படிப்பட்ட ராவணனையே தன்னுடைய கக்கத்துல அடக்கி வச்சு தன் பிள்ளைக்கு விளையாட்டு பொருளா உருட்டி விட்டான். ஆமா, வாலி என்று சொல்லக்கூடிய குரங்கு யாரு தன் பிள்ளை அங்கதனுக்கு விளையாட்டு பூச்சியாக கட்டி தொங்க விட்டான். அப்ப இங்க என்ன அர்த்தம்? ராவணனை விட அதிக வீரம் பொருந்தியவன் யாரு? வாலி தானே. ஆமா, அவன் தான் அவங்க அப்பாவே வரம் கொடுத்திருக்காரு. உனக்கு எதிர்கொண்டு யார் போர் புரிந்தாலும் அவர்களுடைய பாதி பலம். இந்த வர இருமா, வாலிக்கு அப்பா வரம் கொடுத்தாரு, அதனால வீரத்துல பாதி வருது. அது இயற்கை, அது பஞ்சாயத்து இல்ல. ஆனா வாலிய கொல்லணும்னு சொன்னது யாரு? சுக்ரீவன் சொல்றேன். என் அண்ணனை கொண்டு எனக்கு நாட்டை திருப்பி கொடுப்பா, உன் மனைவி மீட்கிறதுக்கு படையை நான் தர்றேன். இதானே ஒப்பந்தம். இப்ப சரிப்பா, உன் அண்ணனை கொண்டு நாட்டை உன் ஒப்படைக்கிறேன்னு வாக்கு கொடுத்துட்டாரு. யார் கொடுத்தா? ராமன் தான். ராமன் வாக்கு கொடுத்துட்டாரு. கொடுக்கும் பொழுது ராமனுக்கு எத்தனை வயசு தெரியுமா? 12 வயது. 12 16 16. சீதைக்கு தான் சின்ன பிள்ளை. சீதை 12, இங்கே 16 வயது. ஒரு 16 வயது சிறு, அவனும் சிறுவன் தானே. 16 வயசு சின்ன பையன் தானே. 18 வயதை கடந்த பிறகுதான் அவனை இளைஞன்றோம். 16 வயதுனா அவன் சிறுவன் கணக்கில் சேர்றேன். அப்படிப்பட்ட ஒரு சிறுவனாக இருந்த ராமனால இவ்வளவு பெரிய வாலிய, ராவணனையே ஜெயிச்ச வாலிய கொல்ல முடியுமான்னு சந்தேகம் வந்துருச்சு. யாருக்கு? சுக்ரீவனுக்கு. இப்ப அவன் கொல்றது அப்பாற்பட்டது. ஆனா வந்த சந்தேகத்தை முதல்ல தீக்கணும்ல. தீத்தாகணும் இல்ல, தீத்தார். ராமன் தீத்துட்டாரு. எப்படி? கேள்வியா? நீ மட்டும் சொன்ன கால் அடிச்சா உயிர் இருக்குமா? போகாதுமா? எப்படி?
அப்ப மட்டும் படக்குன்னு அடிச்சா சரி, அப்ப இதுவும் கேள்வியா வச்சுக்க சொல்லு. சரி பரவாயில்ல, கேள்வியாவே இருந்துட்டு போகுது. 16 வயது சிறு பாலகனான ராமே அவ்வளவு பெரிய வீர தன்னை எதிர்க்க போய் நின்னா வீரத்துல பாதி வர்ற வாலியை எப்படி இந்த சின்ன பையனால கொல்ல முடியும்னு சுக்ரீவனுக்கு வந்த சந்தேகத்தை ராமர் தீர்த்த பிறகுதான் வாலியவே கொன்னார். முதல்ல எப்படி தீர்த்தாருன்னு சொல்லு, அப்புறம் எப்படி கொன்னாரு அப்புறமா. கேள்விகள் கேட்பதெல்லாம் பகுத்தறிவு வளர்வதற்கு. ஏன்னா நாங்க 6ஆம் அறிவு படிச்சவங்க மனிதர்கள், நீங்க 7ஆம் அறிவு, தெய்வங்களுக்கு 8வது அறிவு படிச்சவங்கன்னு சொல்லுவாங்க. நீங்க காட்டுல வாழ்றீங்க, நான் மேலோகவாசி, அதெல்லாம் அந்த அப்ப. இப்ப நீ சம்பளம் வாங்க அவர்கிட்ட தான் போய் நிக்கணும், நானும் சம்பளம் வாங்க அவர்கிட்ட தான் போய் நிக்கணும். நான் கதையோட வந்து அப்படி பார்த்தா 2 பேரும் ஒண்ணுதான். ஆமா, இந்த இடத்துல நின்றுக்குவோம். இங்க அனிதாவா மாதவனா மட்டும் பாத்துக்குறோம். ஒண்ணு மட்டும் வர்றீங்களா? ஆமா, முதல்ல அண்ணன் கொடுக்கணும். முதல்ல அவர் கொடுத்தாதான் இங்க அவர் வாங்கி நம்மகிட்ட கொடுப்பாரு. ஓ சரிங்க சரிங்க, அந்த அந்ததை பாத்துக்கலாம், ஒண்ணும் பிரச்சனை கிடையாது. சொல்லு. இப்ப ஏன் சுக்ரீவனுக்கு ஏற்பட்ட சந்தேகத்தை முதல்ல ராமர் தீத்தார், அதுக்கப்புறம் தான் வாலியை தீத்தார். நம்ம அண்ணனே ஒரு குரங்கு, நம்மளும் ஒரு குரங்கு. ராமனும் மனித அவதாரம், சாதாரண மனிதனாக அவதாரம் எடுத்தவர். அதான் மனிதன். எப்படி நம்ம அண்ணன் இடம் விட்டு இடம். எனக்கு ஒரு விஷயம் என்ன தெரியுமா? என்ன? இந்த 7 தலையுள்ள 32 கால் உள்ள 64 முகம் உள்ள ஒரு மிருகம் இருக்கே, என்ன தெரியுமா? இப்படின்னு சும்மா ஏதோ ஒரு கேள்வி கேட்டுவிட்டு நான் தான் கேட்டேன்னு எனக்கு தொங்குறது பிடிக்காது. ஒரு விஷயத்தை தொட்டா எதிரி என்ன சொல்றாங்களோ அந்த விஷயத்தை நம்ம தெரிஞ்சா மட்டும்தான் தொட்டு போய் எட்டு பிடிச்சு போக முடியும். அதுபோல நான் என்ன விஷயம் தொட்டாலும் நீ எட்டி பிடிச்சு வர்ற, அது எனக்கு பிடிச்சிருக்கு. ஆனாலும் நீ சொன்ன மாதிரி கேள்விகள் கேட்பதெல்லாம் பகுத்தறிவு வளர்றதற்கு. அதனால என் கேள்வி நீ கேள்வின்னு எடுத்துட்டான், சரி சந்தேகம் எடுத்துட்டான் எடுத்தேன், ஆனா பதில் வந்து ஆகணும். நீங்க நாரதராவே எடுத்துட்டு போங்க, எனக்கு ஒண்ணும் கிடையாது. 14 உலகமே சுற்றிவாங்க, எனக்கு ஒண்ணும் கிடையாது. நீங்க எவ்வளவு பெரிய அறிவாளியாவே இருங்க, எனக்கு ஒண்ணும் கிடையாது. ஆனா திரும்ப நானும் அதே போல ஒரு கேள்வியை தொட்டு வச்சா கேள்வி கேட்காம இருந்து அப்படியே சொல்ல முடியுமா? நீ ஏற்கனவே கட்டிட்ட. கண்ணனை பத்தி பேசும்போது கால் கட்டவரல பட்ட எப்படி நீ ஏற்கனவே கட்டிட்ட. ஆமாங்க, கட்டவரல உயிர் இருக்கு மனிதனுக்கு. உன் கேள்வி இருமா, உன் கேள்வி நான் மறுக்கல, உன் கேள்வி நான் ஏத்துக்கிட்டேன். எப்படி அது ஒரு கேள்வியோ அது மாதிரி ஒரு சின்ன பையனால வாலியை கொல்ல முடியாத சந்தேகம் வந்துருச்சுல, சந்தேகத்தை முதல்ல எப்படி தீத்தான்னு சொல்லு. வாலியை மறைஞ்சிருது, அடிச்சது, அவன் கையில புடிச்சது, திரும்பி குத்திக்கிட்டது, அது ராமாயணத்துல போட்டிருக்கோம். ஆனால் ராமன் ஒருவருடைய சந்தேகம், சரிப்பா இவனால கண்டிப்பா நம்மள அண்ணனை கொல்ல முடியும்பா அப்படி நம்பிக்கையை கொடுத்த பிறகுதான் ஒருத்தனை கொல்ல முடியும். அப்படி அவனுக்கு நம்பிக்கையை ராமன் எப்படி கொடுத்தார்? நீ எல்லாம் கேள்வி கேட்கிற அளவுக்கு நீ என்ன பெரிய ஆளா? நீ கேள்வி நீ வா போ, இந்த பேச்செல்லாம் பேசினா நல்லா தெரியாது. அந்த அளவுக்கு இன்னும் வரலன்னு இப்படி எல்லாம் கேட்டு மேடையில சண்டை ஓட்டு அத ஒரு 1/2 மணி நேரம் 4 மணி நேரத்துக்கு நான் ஓட்டுறது நியாயமான பேச்சு. நீங்க கேட்ட கேள்விக்கு இப்படி எல்லாம் வசன பேசிக்கிட்டு இருந்தா உன்னை கொன்னே விடுவோம் கொண்டு. அப்படியே எங்க என்ன புளியங்க போமா? இரு, நீ மட்டும் காரை எடுத்து காட்ட சொன்னே, இது எடுத்து காட்டுத. அப்படி பேசுறதா அந்த சபைக்கு பொருத்தமில்லாத பேச்சுன்னு சொல்ல வந்தேன். நீங்க விஷயத்துக்கு அந்த மாதிரிலாம் பேசி கால நேரத்துக்களை வீணாக்குவதை விட கேள்வின்னு ஒண்ணு கேட்டு வச்சிட்டீங்க, பதில சொல்றேன், சரியா இருந்தா ஏத்துக்கங்க. ஏன்னா நான் சின்ன பிள்ளை, சில விஷயங்கள் தெரியாமல் கூட இருக்கு. அப்படிலாம் விட்டு போக முடியாது. தெரியலன்னா மன்னிப்பு கேட்டு. இந்த அடிக்கடி இதே சொல்லுது, எது கொண்டு தெரியாதுன்னா அங்கிட்டு இடம் ஓட்டுற கூடாது. எதிராளி எப்பொழுது நான் குறைச்சு மதிப்பிட மாட்டேன். அதுக்கா திமிருத்தனம் பண்ணாலும் சும்மா விடக்கூடாது இல்லையா? இல்ல இல்ல, தராசுல 2 பேரும் உட்கார்ந்தா என் தராசு கீழே போயிரும், நீங்க மேல போயிருவீங்க, பாத்துக்கங்க. அப்புறம் அப்படி போற உயரம் எனக்கு தேவையில்லை. சரி, எங்க உன் இடம் அதிகமா கீழே போகுதுன்னா உனக்கு மதிப்பு அங்க அதிகம் அர்த்தம். அப்படி போற மேல எனக்கு தேவையில்லை, அதுல நான் கீழே போக நினைப்பேன் தவிர உங்களுக்கு தேவையா எனக்கு தேவை. அந்த இடத்துல செத்தாலும் நான் மேடையில சாக நினைக்கிறாள். சரியா, நீ பதில சொல்லு. வாளிக்கு எதிர்கொண்டு யார் புரிஞ்சாலும் அவங்களுடைய பாதி பலம் போயிருமே அவனுக்கு. அப்ப அவன் தானே பலசாலி ஆகிட்டே இருப்பான். இந்த ராமனோ சின்ன பிள்ளை, இந்த குரங்க காட்டிலும் சின்ன பிள்ளை. குரங்கு வயதுல முதிர்ந்தது. கிஷ்கிந்தேவுக்கே ராஜா அப்படி இல்ல, ராஜா இல்லையா? கிஷ்கிந்தேவே ஆண்ட அந்த ராஜா பெரியவன், அவனுடைய சகோதரனுக்கு வயது முதிர்ந்தவன். ஆனா இந்த குரங்க வெல்ல இவனால எப்படி முடியும்? சின்ன பிள்ளை, பொடி பைய, நேத்து முளைச்ச காலா, இவனுக்கு எப்படி முடியுன்ற சந்தேகம். எந்த ஒரு கதையும் நேரடியா சொல்லி உனக்கு பழக்கமே இல்லையாமா? சரி, ஏன் உங்களுக்கு குறுகுறு? ஆவணி புரட்டாசி பின்னாடி வரத்தானே எல்லாமே கடந்து கடந்து வந்து கதையை சொல்லு. ஆவணி புரட்டாசி என்ன ஐப்பசி வராத? அப்புறம் இதுலயே கார்த்திகை மார்கழி குறிக்கோளா இருந்துகிட்டு கதையை விட்டுற கூடாது. அத முதல்ல யோசிச்சுக்க. அப்ப அந்த சுக்ரீவனுக்கு ஏற்பட்ட சந்தேகம் கண்ணிலே தெரிந்தது ராமனுக்கு. ராதா அவர் நினைக்கிறார், சுக்ரீவா உனக்கு என் மீது சந்தேகம், ஓ சந்தேகத்தை நான் எப்படி போக்குறேன்னு நினைத்து அவரிடமிருந்த கரையை எடுத்தாருங்க. அந்த வில்லை அம்பை எடுத்து மரம் ஒன்று, ஒரு மரம் இல்ல 7 மரம், இந்த 7 மரங்களையும் நேர்கோட்டில் கொண்டு வர்றாரு. வள்ளி நாயகம், என்னங்க நீங்க கதையை சொல்றது எனக்கு பஞ்சாயத்தே இல்ல. கதையை படிச்சிருக்க நீ கதையை சொல்ல ஆரம்பிச்சிட, எனக்கு அது பிரச்சனை இல்ல. ஆனா அந்த கதையில ஒரு தெளிவு இருக்க வேண்டும். நீ மரம் சொல்லிட்ட. இப்ப இந்த காலகட்டத்துல எந்த ஒரு மரத்தையாச்சும் நம்ம மரம் சொல்றோமா? எப்படி சொல்றோம்? ஆனா இருக்கே, அன்றைக்கு அது மரமாக இருந்தது. இன்னைக்கு என்ன மரம் சொல்லு? பனை மரமா இருக்கு. அப்படி சொல்லு.
ஏழு மக்கள் புரிந்து கொள்வார்கள். ஓ அப்ப பண்ண மரம் தான்ப்பா இருந்துச்சுன்னு. இந்த பூமியில ஒரு செடியோ மரமோ நட்டு வச்சோம்னு வச்சுக்கோங்களேன், அது இயற்கையின் வாக்குல தான் போகும். எப்படி வளருதோ அதை கோணலா போச்சுன்னா நிமிக்கவே முடியாது. ஆனா இந்த 7 மரங்களும் நேர்கோட்டில் கிடையாதுங்க. கோணல் மணலாக இங்கொன்னு அங்கொன்னு 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 அப்படி இருந்திருக்கு. ஆனா ராவன் என்ன செய்யறாரு, தன் கால் கட்ட விரல, நீங்க கிருஷ்ணனுக்கு உயிர் கட்ட விரல இருந்துச்சுன்னு சொன்னீங்கல்ல, ராமன் தன்னுடைய கட்ட விரலை கொண்டு பூமியை ஒரு அழுத்த அழுத்த அந்த 7 மரங்களும் ஒரே நேர்கோட்டில் வர ஒரே பானத்தால தன்னிடம் இருந்த ஒரே கணையால 7 மரங்களையுமே தொலைச்சாருங்க. ஒரு கணையால தொலைக்க முடியுமா? 7 மரங்களையும் நேர்கோட்டில் கொண்டு வர முடியுமா? பூமி எப்படி அவனுக்கு ஒத்துழைச்சிச்சு? எப்படி கோணல் மணலாக இருந்த அந்த மரம் எப்படி ஒரே நேர்கோட்டில் வந்துச்சு? வந்திருக்க சாத்தியமே கிடையாது. ஆனா ராமன் கட்ட விரலை கொண்டு பூமியை அழுத்த 7 மரங்களும் நேர்கோட்டில் வர தன் ஒரே கணையால 7 மரங்களையும் தொலைச்சான். அப்பத்தான் நினைச்சான் சுக்ரீவன், ஆகா இவன் பொடி பையன் நினைச்சான், இவன்ட விவரம் நிறையத்தே இருக்கு. ஆனா இவன் தன்னடைத்து அவன்கிட்ட இருந்த ஒரே கணையால இந்த 7 மரங்களையும் ஒரே இதா வெட்டிட்டானேப்பா. அப்ப இவன் சிறந்த பலசாலின்னு சொல்லி ராமனோடு உடன்படிக்கை போட்டான். இதுக்கு காரணம் என்ன? தன் அண்ணன் மீது உள்ள நம்பிக்கை ராமன் மேல நம்பிக்கை இல்லாத காரணத்தினால. இப்ப நீங்க தான் சொன்னீங்க, வாலிக்கு எதிர்கொண்டு யார் போர் புரிஞ்சாலும் என்ன ஆகும்? அந்த எதிர்கொண்டு வீரத்துல பாதி வாலிக்கு வந்துரும். பாதி தானே. சுக்ரீவனும் வாலிக்கு நிகரான வீரன் தான். ஆனா அவன் கொடுத்த வரத்தினால வீரத்துல பாதி அங்கே பெருசுனா இவன் பக்கம் 1.5 ஆயிருது, இவன் பக்கம் வெறும் அரை அளவு தான் இருக்கு. அப்படிங்கும்போது வெற்றி வாலிக்கு தானே கிடைக்கும். அதனால யாராலும் வாலி ஜெயிக்க முடியல. இப்ப வாலியினுடைய அவங்களுடைய பலம் வந்து பாதி தான் வாலிக்கு கிடைக்கும். ஆனா நான் சொல்ற கதையில யாருன்னு பேர் சொல்ல மாட்டேன், எந்த கதைன்னு சொல்ல மாட்டேன், எந்த பிராணம்ன்றது நான் சொல்ல மாட்டேன். எங்க நீங்க நல்ல பெரிய நாரதரு, புத்திசாலி, நான் சின்ன பிள்ளை, நீங்க எப்படி கண்டுபிடிச்சு இதுக்கு விடை சொன்னீங்க? என்னையோட நீங்க அனுபவத்துல ரொம்ப குறைவு மாதிரியும் வயது ரொம்ப குறைவு மாதிரியும் நாடகத்துக்கு நான் வரும்பொழுது நீ கொடி கட்டி பறந்தாளுதான். ரொம்ப நீ ரொம்ப நேத்து வந்த பிள்ளை புதுசா. நீங்க வரும்போது நான் இல்லப்பா நாடகத்துறைக்கு விட்டு விலகி இருந்த. ஆனா அதுக்குள்ள நாடகத்துறையில இருந்தாலும் தானே. அப்புறமா நான் வந்து 20 வருஷம், நீ வந்து 2 வருஷமா ரொம்ப வருஷமோ இல்ல. பஞ்சாயத்துல இருக்கு அப்படின்றதா முக்கியம். அவ்வளவுதான், அதோட நிப்பாட்டிக்க. நீங்க பெரிய இங்க யாரு பெரிய இங்க பெரிய நாரதர் சிறிய அதெல்லாம் பேசுவேன். என்ன பண்ணுவீங்க? காற்ற திறமைக்கு மட்டும் தான் பரிசு. அந்த திறமை தான் என்னன்றத பாக்குறீங்க. பெரியாள்னு அதுக்கு இங்க வேலை கிடையாது. அப்ப நீ என்ன சொல்ற? வயதுல பெரிய ஆளு, வீரத்துல பாதி வாலிக்கு வருவது இயல்பு. நீ என்ன கேக்குற? நான் கேக்குற கேள்வியை முதல்ல நீங்க நல்லா புரிஞ்சுக்கங்க. வாலிக்கு கூட அந்த தன்மை பாதி தான் வரும். ஆனா ஒருவனுக்கு எதிர்கொண்டு யார் போர் புரிஞ்சாலும் சரி, அவனுடைய சக்தி 1000 மடங்கு பெருகும். எப்படிங்க? 1 மடங்கு 2 மடங்கு இல்ல, 1000 மடங்கு பெருகும். அந்த 1000 மடங்கு பெருகும். அவனை அழிக்க யாருனாலுமே முடியாது. ஆனா அந்த 1000 மடங்கு பெருகிற அந்த சக்தி படைத்தவனையே ஒருத்தன் கொன்னான். பாதி பலம் போறதுக்கே அவனை கொல்ல முடியலையே. 1000 மடங்கு போன அவனை ஒருத்தன் அழிச்சான். அந்த 1000 மடங்கு சக்தி போற அவன் யாரு? அவனை கொன்ற அந்த ஒருவன் யாரு? இதுதான் என்னுடைய கேள்வி. உன் பேச்சு வித்தியாசமான பேச்சா இருக்கு. ஏன் தெரியுமா? இப்ப நான் பேசுறேன் வச்சுக்கவே, என் பேச்சு பாக்குறது பெரிய மண்டங்கன முடிச்ச மாதிரி இருக்கும். ஏன்னா அப்படிதான் பேசுவேன். ஆனா நீ அப்படி அல்ல. உன் அறிமுக காட்சி எல்லாம் பாக்குற வரைக்கும் ஐயோ நான் இவ்வளவு அமைதியான வள்ளியா, வாழைப்பழம் மாதிரி இவ்வளவு மென்மையா பேசுதப்பா. ஆனா நீ அப்படி இல்ல, நீ எல்லாம் பசுத்தோல் போர்த்துற புலி இருந்துட்டு போறேன். வெளியில பாக்குறது பசு மாதிரி, ஆனா உள்ள குணம் உள்ள வெறி கொண்ட குணம். அது நிறைய பேர் தெரியாது. ஒரு கேள்வி கேட்டிருக்கேன், இல்ல நான் வரேன், ஒரு கேள்வி கேட்டிருக்கேன். என் கேள்விக்கு முழுமையான பதில் யார் சொல்லணும்? நான் ஒரு கேள்வி கேட்டேன், அதுக்கு முழுமையான பதில் யார்? இந்த அம்மா தானே சொல்லணும். நான் தான் சொல்லணும். இந்த அம்மா ஒரு